அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை பார்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் வந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்ததை கண்டதும் உமரை உட்காருமாறு கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார மறுத்ததும் மீண்டும் உட்காருமாறு கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மறுக்கவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏக இறை உறுதிமொழி கூறி உரை நிகழ்த்தலானார்கள். உடனே மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டனர். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வாழ்த்துக்கு பின், உங்களில் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள். யார் அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், மரணிக்கவே மாட்டான். மேலும் உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது ஓர் இறை தூதரேயன்றி வேறில்லை. அவருக்கு முன்னரும் இறை தூதர்கள் பலர் வாழ்ந்து சென்று விட்டார்கள். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் வழியே புறங்காட்டி பழைய பாதைக்கு திரும்பி விடுவீர்களா? அப்படி யாரேனும் கால் சுவடுகளின் வழியே புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுக்கு எந்தவித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோர்க்கு அதிவிரைவில் நற்கூலியை வழங்குவான் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் மீதாணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வசனத்தை அங்கு ஓதிக் காட்டும் வரை அல்லாஹ் இவ்வசனத்தை அருளியிருந்ததையே மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பதைப் போலவும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் இதை அவர்கள் அறிந்து கொண்டதைப் போலவும் அங்கிருந்த ஒவ்வொருவரும் இதை ஓதிக்கொண்டிருந்தனர். சஹீஹ் புகாரி 1242, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.